ஆரம்பிக்கலாமா? எஸ் சுவாமி, ஆரம்பிக்கணும். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूप। ஹலோ, சுவாமி கேக்குறதா? கேக்குது சுவாமி. அந்த சூத்திரங்கள் 7 சூத்திரங்கள் இருக்கக்கூடிய அதிகரணத்தை அனுசந்தானம் பண்ணினோம். மேற்கொண்டு அதுல என்னென்ன கேள்விகள் வருது அப்படின்ற விஷயத்தை
Apart from that, also the social and other issues that are associated with the problem of caste. இந்த casteism அப்படின்னு சொல்லி பெரிய ப்ராப்ளம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி என்னன்றதை பத்தி கூட சில விஷயங்கள் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு. அதுல ஃபைனலா தி அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ தி வேலிடிட்டி ஆஃப் தி வர்ணாசிரம தர்மா ஆர் தி கேஸ்ட் சிஸ்டம் எந்த அர்த்தத்துல நாம அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணி அந்த we will conclude this aspect, and then in the next class we will continue with the original SriBhashyam classes. So இதுல போன வாரம் என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தது அப்படின்னு கேட்டா, வர்ணன்றது என்ன, ஜாதின்றது என்ன அப்படின்றத பத்தி சங்கிரகமா அந்த விஷயத்தை கவனிச்சோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னேன், நமக்கு இந்த சம்பு கோபாக்கியானம் அப்படின்றது ஒரு பெரிய கண்டென்ஷியஸ் இஷ்யூ. அந்த சம்பு கோபாக்கியானத்துல என்ன ஆகுதுன்னு கேட்ட, முன்னாடி அடியன் விஞ்ஞாபிச்ச 2 வார்த்தையில அடியன்னு சொல்றேன். அந்த சம்பு கோபாக்கியானத்துல ஒரு சூத்ரன், சம்பூக்கன் என்கிற ஒரு சூத்ரன் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு இடத்துல. அந்த காரணத்தால என்ன ஆகுதுன்னு கதையில எழுதியிருக்கா அப்படின்னா, அந்த ஒரு பிராமண பையன், சின்ன ஒரு குழந்தை செத்து போயிடுறது. அந்த செத்து போன சரீரத்தை எடுத்துன்னு அதனுடைய அந்த குழந்தையினுடைய அப்பா இந்த ராமனுடைய ஆஸ்தானத்துக்கு வந்து, இந்த மாதிரியா இருக்கு, ஏதோ there is a huge imbalance in your state. இம்பேலன்ஸ் அப்படின்ற சப்தம் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பெரிய தப்பு காரியம் உன்னுடைய ராஜ்யத்துல நடக்குது. அதனால எங்கேயோ இதானா எங்கேயோ இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அர்த்குவேக் ஓஷனுக்குள்ள இதான சுனாமி எங்கேயோ ட்ரிகர் ஆகுது. அந்த மாதிரியாக பிரகிருதத்துல இந்த மாதிரி ஏதோ பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கிறபடியால இங்க என்னுடைய குழந்தை செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய தகப்பனார் சொல்றான். சொன்ன உடனே வந்து ராமன் வந்து அந்த இடத்துல வெளியில போய் பார்த்த சந்தர்ப்பத்துல ஒரு இடத்துல சம்பூக்கன் என்கிற ஒரு சூத்ரன் தலை கீழாக நின்று கொண்டு தபஸ் பண்ணிட்டு இருந்த உடனே அந்த அவனுடைய ஒரு தலையை வெட்டின உடனே இந்த குழந்தை பழிச்சுள்ளது அப்படின்னு சொல்லி கதையை கேட்கிறது. இது ஒரு கதை. இன்னொரு முக்கியமான கதை என்னன்னு சொன்ன, இந்த ஏகலவ்யனுடைய கதை அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல பிரசித்தமா வருது. அதுல these are all the issues that are taken up by today's people to prove that the Brahmins were actually exploiting the lower classes, Shudra classes அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்றேன். அதுல அந்த ஏகலவ்யனுடைய கதையும் ரொம்ப it is very much pertinent to this context. அதுல என்ன சொல்றான்னு சொன்னா, முதல்ல ஏகலவ்யன் என்கிற ஒரு வேடர்களுடைய ஒரு பையன், அவனுக்கு வந்து தனுர்வித்யாபியாசம் பண்ணணும்னு ஒரு விசேஷமான ஒரு ஆசக்தி. அது ஏன் உண்டாச்சுன்னு கேட்டா, அதெல்லாம் ஜென்மாந்தர சம்ஸ்காரங்கள் இத்தியாதி விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஆசக்தி ஏன் உண்டாருது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நிறைய காரணங்கள் தான் சொல்றது சாஸ்திரத்தில். அந்த விஷயம் இப்போ அப்பிரஸ்துதம். அவன் வந்து துரோணாச்சாரியர் இடத்துல போய் கேட்கிறான், நீ வந்து எனக்கு அந்த தனுர்வித்யை கத்துக் கொடு அப்படின்னு. அப்போ துரோணாச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாருப்பா, நீ ராஜகுமாரனாக இருந்தால் நான் கற்றுக் கொடுக்கலாமா, ராஜாஸ்தானத்துல I have been employed in the Rajasthana by the king to teach the princess. இந்த பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டு மகாராஜானுடைய புத்திரர்கள், திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் தனுர்வித்யை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி என்ன இங்க உத்தியோகத்துல வச்சிருக்க. நீ வந்து கத்திரிய குலத்துல பிறக்கல, நீ வந்து ஒரு வேடன், அப்படி இருக்கிறபடியால உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த
ராஜகுமார் அவர்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஒரு இதுக்கு போறார். போன சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாயெல்லாம் அடிச்சுட்டு போறது கூடாதுன்னு, இதெல்லாம் மகாராஜா முன்னாடி போறா, இல்ல பிரின்சஸ் எல்லாம் போறாங்க, அதுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா, so that they will know what is happening. ஒரு நாய் இந்த ஏகலவியன் தனுர்வித்யாபியாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாய் கொலைச்சுண்டு வருது. அப்படி அந்த கொலைச்சுண்டு வர சந்தர்ப்பத்துல அந்த நாயினுடைய வாய்க்குள்ள, நாயினுடைய வாய்க்கு எவ்வளவு இருக்கும், வாய் எவ்வளவு இருக்கும், 2 to 3 inches வைட், அவ்வளவுதான் கொலைக்கிற நாயினுடைய வாய். அந்த வாய்க்குள்ள வித்தின் மேட்டர் ஆஃப் எ செகண்ட் ஆர் ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அந்த ஏகலவியன் என்ன பண்றான்னா, நாய் நிறைய கொலைச்சுன்னு நாம என்ன பண்றோம், ஒரு கல் அடிச்சு ஓட்ட ட்ரை பண்றோம், சீன் நாம ஓட்டுறோம். அவன் என்ன பண்ணினானா, அந்த நாயினுடைய வாக்குள்ள சின்னதா அதனுடைய வாய் 3-4 inches வைடா இருக்கும். அதுக்கு அவன் என்ன பண்றான், 8-7 பானங்களை வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அந்த நாயினுடைய வாய்க்குள்ள நேர அப்படியே 7 பானங்கள் போற மாதிரி பண்ணிடுறான். பண்ண உடனே அந்த நாய் அப்படியே வாய் திறந்துட்டு இருக்கு, அந்த பானங்கள் எல்லாம் அதுக்குள்ள அப்படியே போய் அப்படியே நிக்கிறது. நேரா துரோணாச்சாரியர் அர்ஜுனாதிகள் தான் போயிட்டு இருக்கா, அவ எதிர்ல நிக்கிறது. நின்ன உடனே எல்லாருக்கும் அப்படியே பெரிய ஆச்சரியம் எழுதுது. எப்படி இது சாத்தியம்? ஒரு நாயினுடைய அந்த சின்ன வாயில வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆர் வித்தின் 1 or 2 seconds 7 பானங்கள் எப்படி போய் அது அப்படியே இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு தனுர்வித்யை அபியாசம் பண்ணணும்னு யார் பண்ணிருக்காளோ, he should be a great person. He should be a great achiever in the தனுர்வித்யா அப்படின்னு அவளுக்கு தெரியுது. உடனே துரோணாச்சாரியர் யார் இவன் என்னன்னு போன உடனே போய் பாக்குறாங்க பக்கத்துல. அங்கே அந்த ஏகலவியன் என்கிற வேட பையன் அந்த மாதிரி தனுர்வித்யா அபியாசம் பண்ணிட்டு இருக்கா. எதிரில் ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு பண்ணிட்டு. உடனே துரோணாச்சாரியர் கேட்கிறார், யாரு நீ என்னன்னு. உடனே அவன் அவருடைய காலில் விழுந்து, நீர் தான் என்னுடைய ஆச்சாரியர் அப்படின்னா. எப்படி அப்படின்னு கேட்க, நான் முன்னாடி நேரா நம்ம இடத்துல கத்துக்கணும்னு வந்தேன், நீ ராஜகுமாராளுக்கு மட்டும் கத்துக் கொடுக்குறேன்னு சொன்னீர். சரி, என்னுடைய தௌர்பாகியம், நேரா உமால கத்துக்க முடியாதுன்னு சொல்லி நான் அதுக்காக என்ன பண்ணேன், உம்முடைய விக்கிரகத்தை வச்சுண்டு அந்த விக்கிரகத்துக்கு எதிராக நான் தனுர்வித்யா அபியாசம் பண்ணினேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தால எனக்கு இப்ப ஏற்பட்ட தனுர்வித்யை சித்திச்சிருக்குன்னு சொன்னார். சொல்றான். சொன்ன உடனே இவர் என்ன கேட்கிறாருன்னா, சரி நீ இப்ப என்ன குருன்னு ஒத்துண்டு இருக்கேதானே அப்படின்னு கேட்கிற. ஒத்துண்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ குருதட்சிணை என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்க. குருதட்சிணை என்ன கொடுக்கணும், என்ன நீர் என்ன சொன்னா அதை கொடுக்குறேன். நீர் குருன்னு சொன்ன உடனே குருதட்சிணை என்ன கொடுக்கணுமோ நீர் என்ன கேட்கிறீரோ அதை கொடுத்து போறேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னாரா அப்படின்னு சொன்னா, உன்னுடைய வலது கையினுடைய கட்டவர், thumb of the right hand, அந்த thumb of the right hand கட் பண்ணி எனக்கு கொடுன்னு கேட்டார். சோ ஏகலவியன் என்ன பண்றான்னா, குரு கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சோ அதை கட் பண்ணி நேரம் அப்புறம் அவருடைய காலில் வச்சு அப்படின்னு. ஃபர்தர் he is not in a position to do ஏன்னா அந்த பானத்தை இப்படி இழுத்து இப்படி விடணும். வலது கையில கட்டு விரல் தான் பிரதானமா வேணும் அந்த தனுர்வித்யைக்கு. வலது கையினுடைய கட்ட விரலை வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொல்றோம். இது இன்றைய நாள்ல நாம எப்படி கேட்கலாம்னா நிறைய கேள்விகள் தான் வரும். இவர் டைரக்டா சொல்லி கொடுக்கல, இவருடைய விக்கிரகத்தை தான் வச்சுன்னு சொல்லி கொடுத்தான். அவன் கத்துனான். இப்போ யாரோ ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இருக்கான், அந்த கிரிக்கெட்டர் நமக்கு நேரா சொல்லி கொடுக்காம போனேன், அந்த கிரிக்கெட்டருடைய விக்கிரகத்தை நான் வச்சுட்டு கத்துண்டேன், நான் am I obliged to him அப்படின்னு கேட்டேன். நோ. ஆனா இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு, பிராமணராக இருந்து இவர் என்ன பண்ணினார், though he has not taught the student even for one day, he has extracted a big prize from him. அவனுடைய தனுர்வித்யையே சரியா இனிமே யூஸ் பண்றதுக்கு, பானத்தை விடுறதுக்கே முடியாம இருக்கக்கூடிய தன்னுடைய கையினுடைய கட்டவரில் எடுத்து விட்டார் அப்படின்னு. இஸ் இட் ஆனஸ்ட்? இஸ் இட் சின்சியர்? இது அவருடைய ஆன் ஹிஸ் பார்ட் இது நியாயமா இந்த மாதிரி பண்றது? நீ ஒரு நாளும் சொல்லியே கொடுக்கல,
உன்னுடைய விக்கிரகத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கான், நீ இந்த மாதிரி பண்றது நியாயமா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, டு வாட் லெவல் தி பிராமின்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் தி லோவர் கிளாஸஸ். நீங்களே மகாபாரதத்தை எழுதி வச்சிருக்கீங்க. இஸ் தேர் a more proof required regarding this aspect? அதுக்கப்புறம் why was he bound? அவன் சொன்னா, என்ன சுவாமி நீர் இந்த மாதிரி கேட்குறு, நீர் ஒரு நாளாவது எனக்கு சொல்லி கொடுத்தீரா? நான் ஏன் கொடுக்கணும்? உடைய விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கேன்னா இது என்னுடைய, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. why should I give my right hand thumb to you? அதுவும் கட் பண்ணி கொடுக்கறதுன்னு என்ன விளையாட்டான விஷயம்? எப்படி இது அப்படின்னு பெரிய கேள்விகள் தான் வருது. இது இந்த ஒரு பக்கத்துல ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த வர்ண ஜாதி பத்ததி அப்படின்றது என்ன? why we should actually subscribe to it, whether we should subscribe to it or not அப்படின்னு இதை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு மேற்கொண்டு இந்த ரெண்டு கேள்விகளுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் என்ன பதில் சொல்லியிருக்காரோ அது சொல்ல போறேன். இதுல முக்கியமா என்னன்னா, இட் இஸ் an issue of genetics அப்படின்றது. நம்ம இப்போ இன்றைய நாள் நாம இந்த ஜாதி பத்தத்தின்னு பியூர்லி பேஸ்ட் ஆன் பர்த், வாட் எவர் வி ஆர் ஃபாலோயிங் டு a very 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 limited extent. அதாவது பிராமணர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ கம்யூனிட்டியிலேயே கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியே அந்தந்த ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஏன் வச்சிருக்க? வாட் இஸ் ராங் இஃப் இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் ஆர் கண்டக்டட் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்ப சகோதர விவாகம் பண்ணிக்கலாமா கூடாது? வாட் இஸ் ராங் இன் டூயிங் தட்? அப்படின்னா சகோதர விவாகத்துக்கு we have got very concrete evidence. ஒரே கோத்திரத்துல பிறந்தவர்கள் அப்படின்னா அவர்கள் தாயாதிகள், ஞாதிகள் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல பங்காளி அப்படின்னு சொல்றோம். பங்காளிகள்ல கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா it is like marrying brother and sister, brother marrying his sister or something like that. That means அதற்கு inbreeding அப்படின்னு பேர். Inbreeding அப்படின்றது it is extremely 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 dangerous. அப்படின்றது இந்த காலத்துல genetics they have proved that, so people accept it. அதுக்கு என்ன சொல்றாங்க, ஈவன் நம்ம ஒரு புலியினுடைய ஒரு அதனுடைய ஒரு லைஃப் ஸ்டைலை நாம கவனிக்கிற சமயத்துல, இல்ல ஒரு சிம்மத்தினுடைய லைஃப் ஸ்டைல், ஒரு சிங்கம், அந்த சிம்மம் என்ன பண்றது, சிங்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், சிம்மம் அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த சிங்கம் என்ன பண்றதுன்னு கேட்டா முதல்ல it will have a family of its own. பட் இதெல்லாம் இப்போ நமக்கு டிஸ்கவரி சேனல்ல இதுல காட்டிருக்கா. ஸோ we accept it as it is because we see it with our own eyes, and also it is substantiated by scientific evidence, which means we are also blindly accepting what science says, but it has reason அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த சிம்மம் ஒரு லெவலுக்கு வந்தாச்சுன்னா when it has a family, இன்னொரு சிம்மம் அதை சேலஞ்ச் பண்றது, சேலஞ்ச் பண்ணி இந்த சிம்மத்தை வெளியில ஓட்டிடுது. And that new lion which has come there will become the leader of that family, and then it will actually start the procreation process of procreation once again, and the progeny will grow. இது எதற்காக சொல்றாருன்னா, சிருஷ்டியே என்ன பண்றதுன்னா it actually doesn't permit inbreeding. அது யானையினுடைய இதா இருக்கலாம், சிம்மமா இருக்கலாம், புலியா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என்னன்னா சிருஷ்டின்றது it doesn't permit inbreeding. ஸோ அந்த inbreeding prevent ஆகிறதுக்கு என்ன வேணுமோ, that the facility to do that is there in the nature itself. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா சங்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜாதி சாங்கரியம், ஜாதி சாங்கரியம் அப்படின்னு சங்கரம் அப்படின்னு ரெண்டு வெவ்வேறு ஜாதிக்கு சேர்ந்த பிராணிகள் சேர்ந்து if there is progeny then it is called sankaram. So இப்போ உதாரணத்துக்கு if they
If there is a crossing between the horse and the mule, horse and the donkey, then the animal that is born is a mule. And the mule, if it is a woman mule, then what happens? If it conceives, அது செத்து போயிடுது. ராமாயணத்துல ஸ்பஷ்டமா சொல்றது ஸ்வகர்பா அஸ்வதரீமிவா. So if a mule conceives, it will die immediately. Within the 9 months அப்படின்னு gestation period நாம என்ன சொல்றோமோ, by its 5th or 6th month it dies. The female mule. எதற்குன்னு சொன்னா, அதற்கு from the point of view of zoology, there is no facility for it to deliver the calf. அதனால ஸ்வகர்பா அஸ்வதரீமிவான் ராமாயணத்திலே சொல்றது. Because why it happens அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா, நம்ம பெரிய எதுக்காக சொல்றோம்னா, அது சாங்கரியம். Mule is not an original breed of an animal. It is a sankaryam. It is actually crossbreeding or indiscriminate crossbreeding of two different animals. இதே மாதிரியாக டைலைன் அப்படின்னு பண்ணியிருக்கான்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கா சயின்டிஸ்ட். நமக்கு இப்போ இன்டர்நெட்ல அதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. டைலைன் அப்படின்னு சொல்லி, இது இந்த மாதிரி ஒரு லயனுக்கும் டைகருக்கும் கிராஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு some animal will be born. That animal will not give rise to another lion because it can never survive and it can never generate another progeny. That is the first and last of its kind. Because நாம என்ன சொல்றோம், இதுக்கு காரணம் அவ என்ன சொல்றா, இது இந்த மாதிரி கிராஸ் பிரீடிங் ஆகி வரக்கூடிய வேற வேற பிராணிகளுடைய கிராஸ் பிரீட் it will not actually survive அப்படின்னு சொல்றோம். எதற்குன்னு சொன்ன காரணம் நம்ம பூர்வாச்சாரியால் என்ன சொல்றாங்க, சிருஷ்டி சாங்கரியத்தை ஒத்துக்காது. It will never allow சாங்கரியம் between two different species of animals. ஆனா என்னுடைய ஆச்சாரியனை பற்றி சொல்ற, ஹியூமன் பீயிங்ஸ்ல மாத்திரம் சாங்கரியத்தை தடுக்கிறதுக்கு சிருஷ்டி வருதில்லை. Until one level it will do, but further God or creation, whether இப்படி சொன்னா ஒண்ணுதான் அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் ஒரு திருஷ்டியில. சிருஷ்டி அதை ஒத்துக்கிறதுல, சிருஷ்டி அதை என்கரேஜ் பண்றதுன்னா பகவான் என்கரேஜ் பண்ணுவாட்டான்னு. So God or creation, what happens? He actually does not either disallow or he will not order this to happen. That is சாங்கரியம். மனுஷர்கள மட்டும் சாங்கரியத்திலேருந்து பிறந்தவோ மறுபடியும் he gives from him his children are born and from them another children are born. So much things happens. மனுஷர்களிலே மட்டும் சாங்கரியத்தை சிருஷ்டி தடுக்காது அப்படின்னு என்னுடைய ஆச்சாரம் சொல்றாரு. எதுக்குன்னு சொன்னா, மனுஷ ஜென்மம் அப்படின்றது என்னன்னா, அது ரொம்ப உத்தமமான ஜென்மம். அதுல it is the journey of the Atman is at crossroads in the human birth. அதாவது மனுஷன் அப்படின்றது சிருஷ்டியினுடைய ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் விஸ்தாரமா பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லணும். அது மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி கூட அடியேன் சொல்லியிருக்கேன். என்னன்னா, பூதானாம் பிராணினஸ்ரேஷ்டாக பிராணினாம் புத்தி ஜீவனா புத்தி மத்சுதராஸ்ரேஷ்டான்னு அதுல சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு எப்படி மனுஷ ஜென்மம், பிராமண ஜென்மம், இதை பத்தி எல்லாம் விஸ்தாரமா சொல்றோம். அதுல மனுஷ ஜென்மம் அப்படின்றது அதுவரையில் பகவான் நமக்கு ஒரு லெவல்ல ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்ன, பகவான் யார் விவேக்கியாக இருக்கானோ அவனுக்கு பகவான் விசேஷமான ஹெல்ப் பண்றான். யார் விவேக்கியாக இல்லையோ அவனுடைய விஷயத்துல பகவான் உதாசீனனாக இருக்கான். So Manusha Janmam is the state where the Atman and the Jivatma is at the crossroads. ரெண்டு ரோடு பக்கத்துல எதிரில தெரியுது. ஒன்னு அசன்மார்க்கம், இன்னொன்னு சன்மார்க்கம். ஸோ அசன்மார்க்கத்திலேயே நான் போனேன், நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் விலை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி, உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு பகவான் சொன்னான்.
So you are wasting the opportunity given to you to attain moksha. அதனால ஜாதி சாங்கரியம் கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சிருக்க. அப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்போ ஃபாரினர்ஸுக்கெல்லாம் எப்படி என்னன்னு? These rules do not apply to foreigners. ஏன் அப்படின்னா they are not the target audience of the shastras. இது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா பாரத தேசம் அப்படின்றது கர்ம பூமி. இங்க பண்ணக்கூடிய கர்மங்களுக்கு தான் சிக்னிபிகன்ஸ் விசேஷமா இருக்கு. அப்போ இங்கேருந்து அமெரிக்கால இந்த செட்டில் ஆயிருக்காளே அப்படின்னு கேட்டேன். So because of their origin and because of their being born in India, they have certain privileges, even though they are outside India. But அவர்களா இந்த சாஸ்திரத்திற்கு டார்கெட் ஆடியன்ஸ் தான். They are also under the purview of the shastras. But those who are purely outside the Indian, in the subcontinent or in the Indian பாரத தேசம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அது அவர்களுக்காக சாஸ்திரங்கள் எழுதப்படவில்லை. பிகாஸ் முக்கியமான உத்தேசம், இது ரொம்ப முக்கியமான உத்தேசம் என்னன்னு, ஃபர்ஸ்ட் லைஃபுக்கு பர்பஸ் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்றது நம்ம பாரதிய தேசத்துல தர்ம புருஷார்த்தங்கள் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கிறது பாரத தேசத்திலே தான். வேற கிறிஸ்டியானிட்டிலயோ இல்ல இஸ்லாம்லயோ புருஷார்த்தம் அப்படின்னு யாராவது டிஃபைன் பண்ணிருக்காங்களா என்னன்னு எனக்கு ஐ ஹவ் நாட் ரெட் தோஸ் religions, or I have not discussed with any persons who are expert in those religions. But லைஃபுக்கு ஒரு பர்பஸ் உண்டு அப்படின்னு சொல்றது நம்ம பாரத தேசத்துடைய சம்பிரதாயத்துல. அது எந்த சம்பிரதாயமா இருக்கட்டும், அது அத்வைத்தமா துவைத்தமா அதெல்லாம் nitty gritty we will not worry when we are discussing these aspects. அதனால இங்க என்ன முக்கியமான விஷயம்னா லைஃப்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதுல புருஷார்த்தம் அப்படின்னு வந்து சமயத்துல தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் கடைசியில மோட்சம் அப்படின்ற ஒரு பரம புருஷார்த்தம் அப்படின்னு பேரு. அந்த பரம புருஷார்த்தம் அப்படின்னு என்ன இருக்கோ அந்த பரம புருஷார்த்தத்தை அடையணும்னு ஒருத்தனுக்கு உத்தேசம் இருந்தா then he has to follow all these things. அதுவும் அந்த காரணத்திற்காகவும் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் செகண்ட் லெவல்ல தர்மம், அந்த தர்மத்தினுடைய ஃப்ரேம்வொர்க்ல அர்த்த காமங்கள் அதை அடையணும் இருந்தா கூட then also he has to follow these rules. இந்த உத்தேசம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர எவனுக்கு இந்த உத்தேசமே கிடையாதோ அவனுக்கு வந்து சாஸ்திரங்கள் சொல்லப்படவில்லை. எனக்கு நோபடி, ஐ கேர் ஃபார் நோபடி, ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட் அப்படின்னு யார் இருக்காளோ அவர்களுக்கு பகவான் ஆனாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி அவளுக்கு ஸ்வேச்சாச்சாரிகள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றேன். நான் இப்படிதான் இருப்பேன், ஐ வில் சப்ஸ்கிரைப் டு ஆல் பேட் ஹேபிட்ஸ், ஐ வில் நாட் ரெஸ்பெக்ட் தி சோசியல் கோட் ஆஃப் கான்டக்ட், ஐ வில் நாட் ரெஸ்பெக்ட் தி பர்சனல் கோட் ஆஃப் கான்டக்ட், எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றதா இல்லை. சாஸ்திராஸ் வில் நாட் வரி, யாரும் வரி பண்றது சரி உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்றாளே தவிர யாருக்கு இந்த மாதிரி உத்தேசம் இருக்கோ அவர்களுக்கு தான் இந்த விதி நிஷேதங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அதற்கு அணிய ஒரு உதாரணத்தை சொல்றது ரொம்ப லௌகிகமான உதாரணம் என்னன்னு, ஒருத்தன் he has to play football at the highest level, வேர்ல்ட் கப்ல அவன் ஆடணும் விளையாடணும்னு சொன்னான். He should be a topmost player. If he has to be the topmost player, he has to undergo so many different rules and regulations. He has to follow and respect and follow so many rules and regulations. அவனுடைய நியூட்ரிஷன் எவ்வளவு இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், வெஸ்ட்ல இதெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இஃப் யூ ஹேவ் டு பி a football player, இவ்வளோ you can put on so much of weight only, you cannot be a 90 or 100 kgs, you cannot be 50 kgs also, so you have to maintain an optimum level of weight. இன்னிந்த விஷயத்தை தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும்னு ஆகார நியமம் உண்டு, அப்படியே பிரம்மச்சரிய நியமம் உண்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அவளுக்கு வந்து இந்த சமயத்தை நீங்க பிரம்மச்சாரிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பஷ்டமா சொல்றார். அதற்கப்புறம் இந்த குடிக்க கூடாது, இந்த யூ ஷுட் நாட் ஹேவ் எனி இன்டாக்சிகன்ஸ், இது பண்ணு. அது வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தே இண்டல்ஜ் இன் ஆல் தோஸ் திங்ஸ், தட்ஸ் a different issue. Or after winning a big cup or tournament, they do all those things. But
in the process of training or during the process of undergoing training, இது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்பஷ்டமா அவளுக்கு இதெல்லாம் விதிக்கப்படுது. இல்ல ஒரு லேடியாக இருக்கக்கூடியவள், if she is appearing for a beauty contest, she has to follow so many rules and regulations அப்படின்றது நமக்கு இன்னைக்கு தெரியுது. ஆகார நியமம், விஹார நியமம், எல்லா நியமங்களும் உண்டு. அப்படின்னா இதுல என்ன தெரியுது, என்ன depending upon your aim or objective in life, these are the rules and regulations to be followed அப்படின்னு வச்சிருக்கு. இது வெஸ்ட்ல இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுறேன். இப்போ அவ இதுல இருக்கான ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்கணும், ஃபுட்பாலுக்கு இருக்குன்னு அந்த ஃபுட்பால் ஃபிட்னஸ் லெவல்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் வேற வேற கோட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் கொடுத்து எத்தனை பண்ணியிருக்காங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்றாரு, அதெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார். நான் இந்த மாதிரி ஃபாலோ, ஐ ஆம் எ ஃபுட்பால் பிளேயர், ஐ ஃபாலோ தீஸ் திங்ஸ், மை ஃபிட்னஸ் ரெஜிமென் இஸ் சோ மச், இந்த வெயிட்ஸ் இவ்வளவு பண்றேன், இந்த டம்பிள்ஸ் பண்றேன், அது பண்றேன், எதெல்லாம் சொல்றேன். ஸோ ஒரு ஆர்டினரி பிசிக்கல் அக்காம்ப்ளிஷ்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பாலுக்கோ இல்லை ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் போறவர்களுக்கு இருக்கக்கூடிய நியமங்கள் என்னன்னா, பூர்த்தி தர்மத்தினுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல அர்த்த காமங்களை அனுபவிச்சு கடைசியில மோட்சத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு உத்தேசம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேண்டாமா அப்படின்னு கேட்டு 200% such a framework is required, and that is the framework of varnashrama dharma. That is the framework of jati paddhati, that is the community rules. So adala mukyama adiyanuடைய தகப்பனார் கூட அடிக்கடி மனுஸ்மிருதியை வாசிச்சுட்டு சொல்லுவார். அப்படியே இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் எதற்கா, ஷோடசி சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க, சத்வாரிம்ஷத் சம்ஸ்காராக இன்னொரு இடத்துல லிஸ்ட் பண்ற. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் எதற்கு என்னன்னு, அல்டிமேட்லி டு எனேபிள் தி ஜீவாத்மா டு அச்சீவ் தி பரம புருஷார்த்த மோக்ஷா. நாட் ஓன்லி பாரலோகிக்க சுகமான மோட்சம், இகலோகத்துல இங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு வேண்டியதும் கூட இதுல கிடைக்கிறது. அதனால ஐஹிக ஆமுஷ்மிக பலசாதனம் அப்படின்னு சொல்றோம். இகலோகத்திலேயே நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா we need certain rules and regulations. We need to follow them. அதே மாதிரியா பரலோகத்திலேயே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், மோட்சத்தை அடையணும், அதற்கும் கூட you need to follow certain rules and regulations. இந்த தர்மசாஸ்திரங்கள், காஸ்ட் நியமங்கள், இதெல்லாம் these are all social codes of conduct. கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் தி பீப்புள். கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வெஸ்ட்ல இன்னைக்கு சோ மெனி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ். இந்தியாவிலையும் இட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. அதனால அந்த சோசியல் கோட் ஆஃப் கான்டக்ட் தான் இந்த ஜாதி பద్ధதி ஆர் தி காஸ்ட் சிஸ்டம். அதுல இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, இட் இஸ் பீங் exploited in an incorrect manner by the politicians and others who want to gain personal gains, political gains, financial gains. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு, இந்த ஜாதி பద్ధதின்றது it has become so much abused and misused. வாஸ்தவமா இந்த மாதிரி ஒரு பద్ధதி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதற்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு பிரதானமாக என்ன, அடியன் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லைஃப்ல உத்தேசம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு மோட்ச பிராப்தி இல்ல பகவத் பிராப்தி அப்படின்னு சொன்னா, மோட்ச பிராப்தின்னு சொன்னா எல்லாம் ஒண்ணு, அதோட தர்மமயமான ஒரு ஜீவனத்தை நடத்தணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, then it is very much necessary to have children whose body is conducive for that. ஸோ ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு அடியேன் மறுபடியும் அந்த ஒரு உதாரணத்தை காட்டுறேன். I have been mentioning this many times. இப்போ இங்க 100 meters ஒலிம்பிக்ஸ்ல which type of human being has won அப்படின்னா, in the last 30-40 years I have been regularly watching. நீக்ரோஸ் தான் அந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் வின் பண்றேன். ஏன் ஒரு இந்தியனோ இல்ல ஒரு வெஸ்டர்னர், ஒரு ஒயிட் ஸ்கின் பர்சன் why he has not been able to do அப்படின்னு கேட்டேன்.
They are actually tribal type of people, and their body is conducive for running fast and long speeds, long distances. நான் இது கூட மேரத்தான் கூட பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ்லயும் இந்த காமன்வெல்த் கேம்ஸ் இந்த அத்லெட்டிக்ஸ் கேம்ஸ்ல எல்லாம் once in a while when I see, I just give my attention to that. மேரத்தான் இதெல்லாம் யார் வின் பண்றாங்க? கென்யால இருந்து வரக்கூடியவ, ஜமைக்கால இருந்து, இதுல இருந்து வரக்கூடிய பிளாக் பீப்புள் தான் வின் பண்றாங்க. That means in the last 40-50 years they alone have, and there might be some minor exceptions. Why it is so? Their body is conducive for running fast, running long distances with a faster speed and all those things. Yeah, யாராவது discriminate பண்ணிருக்காள, white வரல இது என்ன? இல்ல, it is objective, everybody can see. Correcta, perfecta cameras வச்சிருக்கா, 100 people are watching, 1000 people are watching. So there is no partiality or bias in that அப்படின்னு. அந்த மாதிரியாக ஒரு பகவத் சாட்சா்காரம் ஒருத்தருக்கு ஏற்படணும்னா இந்த சரீரத்துல ஏற்படணும். ஏச்சேதவேதி அத சத்தியமஸ்தி. அந்த பகவத் சாட்சா்கார சரீரத்துல ஏற்படணும்னா அதற்கு வேண்டிய paraphernalia that can withstand the divine force or divine vision. ஏன்னா நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். விஸ்வரூப தரிசனத்துல என்ன வருதுன்னா, நசுமாம் திரஷ்டக்ஷசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு சொல்லு. இந்த மாம்ச சக்ஷு அபிவீக்ஷதேதம் அப்படின்னா ஸ்பஷ்டமா சொல்றது. திஸ் ஐ சப்போஸ் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு. சூரியனை நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் we are 9 lakh miles away from the sun. Then also we cannot look at the sun directly for more than few seconds. நம்ம மாத்தியானிக்கத்துல இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பண்றோம். பண்ணா we can see it for so many few minutes or many minutes or even hours. That means when we do like this மாத்தியானிக்கத்துல என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த சூரியனுடைய அந்த கிரணங்களுடைய ஒரு பிரகரத்தை தைக்ஷ்ணியம் என்ன இருக்கோ அது புரியுது. அதுல இருந்து பார்த்தோம். Suppose I go 1000 kilometers, not 900,000 வேண்டாம், 1000 kilometers nearer to the sun போய் நம்ம நேரா சூரியனை பார்க்கிறேன்னா என்ன, the eyes will just wither away. எதற்கான? it is a physical issue. ரொம்ப ஹைட் வந்ததுன்னா I cannot withstand. அந்த மாதிரி அந்த திவ்யந்தராமி சக்ஷுன்னு சொல்ற சமயத்துல இந்த ஐ வந்து you cannot withstand that huge divine power. அதனால உனக்கு திவ்யமான சக்ஷுஷை கொடுக்கிறேன், அதனால என்னுடைய திவ்யமான ரூபத்தை நீ பார்க்கலாம் சொல்லி. அந்த மாதிரி இந்த பாடி என்கிறது பகவானுடைய ஒரு சாட்சா்காரம் அப்படின்றது இட்ஸ் a huge force அப்படின்னு என்னுடைய ஆச்சாரம் சொல்லு. அதை வித்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அந்த பாடியில நமக்கு அந்த விசேஷமான நாடிகள் தான் இருக்கணும். அந்த நாடி வந்து அது உத்புத்தமா இருக்கணும். It should be, those nadis should be உத்புத்தா or awakened. அது அவேக்கண்டா இருந்தாதான் அந்த பகவானுடைய ஒரு சாட்சா்காரம் அப்படின்றது நமக்கு ஏற்பட முடியும். அதுல வந்து இதரர்களுக்கு காட்டிலும் பிராமணனுடைய சரீரத்துல the nadis are better placed to receive the vision of the Lord அப்படின்றதுக்காக பிராமணனுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சிருக்கு. So இது வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னா, if this has to happen, then there has to be purity in the progeny. அந்த பியூரிட்டி எப்படி வருதுன்றதுதான் caste system, வேற ஒண்ணுமே இல்லை. So that purity, if it has to be there, then the mother also should have been born in a pure Brahmin family. Father also has to be born in a pure Brahmin family. அப்போதான் there is a good chance. அதுவும் கேரண்டி கிடையாது. ஏன்னா அந்த அவளுடைய அதுக்கு எத்தனையோ ஃபேக்டர்ஸ்லாம் அந்த ஜீவாத்மானுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன, அதனுடைய ஒரு கெப்பாசிட்டி என்ன, அது இந்த சரீரத்தை எடுத்துக்கிறதுன்னா எப்படி இந்த சரீரம் வருது ஒரு ஜீவாத்மாக்கு. இந்த மாதிரி என்னுடைய ஜீவாத்மாக்கு இந்த மாதிரி சரீரமே வரணும்னு யார் தீர்மானம் பண்ற?
Nobody except God, even the parents cannot decide how this type what type of a body should come for which jiva. பகவானை தவிர யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. அப்பா அம்மாக்கும் தெரியாது, அந்த அந்த வியக்திக்கும் தெரியாது, அவனுடைய தாப்பனாருக்கும் தாயாருக்கும் யாருக்குமே தெரியாது. What type of son or daughter is going to be born, what will be his characteristics, எப்படி இருப்பான் அவன், அவனுடைய சுபாவம் எப்பேற்பட்டதா இருக்கும். இதோ ஜாதகம் இதெல்லாம் பார்த்தா some very very minor vague aspects can be told. But even the parents do not have any iota of inkling of how their son or daughter is going to be. When he is going to be born, how he or she is going to be born, how he or she is going to be born. மேற்கொண்டு இவன் என்னமா ஆக போறான், ஏதோ சில விஷயங்கள் சொல்லுவா, இவன் பெரிய மகாத்மா ஆக போறான் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து சொல்றது. தட் இஸ் ஒரு வெரி வேக் அண்ட் வெரி வேக் அப்படின்றதுதான் கரெக்டா அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால அந்த பகவத் சாட்சா்காரத்துக்கு வேண்டிய ஒரு paraphernalia or வேண்டிய mechanism to withstand, to get it and also withstand that particular force of the bhagavad sakshatkaram, adu venumna the body should have certain characteristics, like it should have certain nadis, and the nadigalam kuda udbuddhama, they should be awakened and all those things. அப்பேற்பட்ட பிராஜனி வேணும் இருக்கிறவா they should follow the caste system that was prevalent. It is prevalent in small pockets, in a very scattered manner. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் இந்த caste system ஃபாலோ பண்ணணும். Because still, even though everything has been lost in the last 200-300 years, especially in the last 50 years, in the social fabric of this society is lost today. So in the Brahmanar, Kshatriyar, Vaishya, Shudra, எதுவுமே இன்னைக்கு it's not prevalent even in India today. அப்படி இருந்தாலும், even though almost 99.9% it has deteriorated and almost non-existent, still there is a small iota. அடியனுடைய ஆச்சாரியன் சொல்றார், அதுக்கு அடுத்த கிளாஸ்ல I did not want to further elaborate, பட் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இவ்வளவு சொல்லிதான். ஸோ நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப குறவு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சரீரம் பகவத் சாட்சா்காரத்தை அடையக்கூடிய ஒரு தகுதி ஸ்வரூப யோகியம், நாட் தட் இட் வில் ஹேப்பன், பட் இஃப் there should be born a body or a person with such a body which can withstand the vision of the Lord. அந்த பகவத் சாட்சா்காரத்துக்கு 1000 விதம் உண்டு என்னுடைய ஆச்சாரியன் சொல்லி. எவ்வளவுனா there are thousands of types of பகவத் சாட்சா்காரம். அது எப்படி என்னன்னு அதை பத்தி எல்லாம் கூட விஸ்தாரமா சொல்லணும். அது சாகாரமா நிராகாரமா, சாகாரமான சாட்சா்காரங்கள் வேற, நிராகாரமான சாட்சா்காரம் வேற. அந்த சாகாரத்திலேயே எத்தனையோ விதமான விஷயம் உண்டு, நிராகாரத்திலேயே எத்தனையோ விதமான விஷயம் உண்டு. ஜோதி ரூபமாக பகவத் சாட்சா்காரம் ஆகுதுன்றது நம்ம ஆழ்வாருடைய கிரந்தங்கள் எல்லாம் பரம் சுடரே பரஞ்சோதினி பரமா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறதுலாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கு. அது once again it's a huge ocean of knowledge in itself. அதுல ஒரு ஜென்மத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மத்துல அந்த மாதிரி பகவத் சாட்சா்காரம் எப்படி அந்த ப்ரோக்ரஷன் எல்லாம் ஏற்படுமா என்ன அப்படின்றதெல்லாம் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அடியனுக்கு கூட ஐ நோ ஈவன் 0.0000 எவ்வளவு ஜீரோ போட்டு கடைசியில 1% தான், அவ்வளவு கூட தெரியாதுன்னு சொல்லு. சோ அப்பேற்பட்ட ஒரு வியக்தி பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்பேற்பட்ட தர்ம சந்ததி ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, அப்போ this caste system has to be, நான் ஈவன் வர்ணா சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லுவேன், this caste system has to be followed. No, we don't have in the Bhagavad Sakshatkaram இதெல்லாம் யாருக்கு சுவாமி வேண்டி இருக்கு, we are not interested in any of these things அப்படின்னா, then fine, ஸ்வேச்சா விஹாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி you can do whatever you want, nobody will care. இதற்கு ஒரு நிதர்சனம், பிராணிகளுடைய ஒரு நிதர்சனம் என்னன்னு கேட்டா,
இப்போ ஒரு டாக் ஷோக்கு if the dog has to be registered in the dog show even today, whether it is in India or US or UK or Europe or any other place, first என்ன பண்றாங்க, 7 தலைமுறைகளுடைய சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க கேட்கிறாங்க. If not 7, at least 3 generations, and it is called as pedigree certificate. So இப்போ ஒரு German Shepherd, if the pure German Shepherd dog has to be enrolled in the dog show of German Shepherds, then they will ask for the pedigree certificate of the mother and father for 3 generations. இந்த நாயினுடைய அம்மா எப்படி இருந்தது, அப்பா எப்படி இருந்தது, did they both belong to the same caste, that is German Shepherd. Then did the grandfather and grandmother, then great grandfather, great grandmother. இந்த 3 ஜெனரேஷனுடைய பிஃபோர் earlier 3 generations pedigree certificate has to be produced if you have to enroll your dog for a dog show. Similarly, if it is a cow or then also the 3 generations. Horses ரொம்ப முக்கியமா கேக்குது. Cow and bull கேக்குறாளா இல்லையா தெரியாது, but of course in India I have seen many competitions where they milk the cows. So how much milk it has to give, how much milk its mother was giving, how much milk its grandmother was giving, and இதனுடைய father did it belong to the same, இப்போ Holstein Friesian HF அப்படின்னு சொல்லுவாங்க cow, did it belong to the same caste, same species, species subspecies, subspecies எல்லாம் வரும். அதனால என்ன ஆகுதுன்னா, whether it is cow, horse showலயோ, if the horse has to be selected for races, there also pedigree certificate is very important. அங்கேயும் 3 தலைமுறை 7 தலைமுறை கேட்கும். So human beings, if you say caste system is discriminating, animals pedigree certificate கேட்கிறவா human beings எதுவுமே கூடாது அப்படின்னு சொன்ன சரி. So that is why we are seeing so much of deterioration in all the values of society. இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, there is not only mixture of caste. So Americans, Indians, Europeans, Africans எல்லாரும் சேர்ந்து. So Indians marry Americans, American marry Africans, Africa அமெரிக்கால இருந்து அந்த சாங்கரீட்ல இருந்து பிறந்தவர்களை இந்தியன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. So there is total சாங்கரியம் in all levels of humanity. இதுல இருந்து என்ன லேட்டர் என்ன அனாಹುತங்கள் ஆக போறது அப்படின்றது, it will be known in the next 50 or 100 years, because there is no question of any identity for any of the persons. இப்போ நாம இன்னைக்கு இந்தியாவில என்ன சொல்லிட்டு இருக்கோம், பட்டர் திருவம்சம், அனந்தாழ்வான் திருவம்சம், அந்த திருவம்சம், இந்த திருவம்சம். In a way, today it has no value. பட்டர் திருவம்சம் எந்த வம்சானா என்ன, who cares? அங்க நேரா பகவத் ராமா ஆசூரி வம்சம் சொல்லுவார். அந்த ஆசூரி வம்சத்துல வந்திருக்கோம்னா இன்னும் யாருக்கு கொஞ்சம் தலையெல்லாம் வெளுப்பா இருக்கோ, ஒன்லி தேவச அப்படியா அப்படின்னு very micro minority, maximum 100 people or 200 people may appreciate. Otherwise, nobody will care for any of these things. Nobody is caring for any of these things today, because we have deteriorated to such a lowest level. அதனால இந்த caste system அப்படின்றது எதற்கு வேணும்னு சொன்னா, though it has no meaning today, still it has some meaning. So it's a contradictory statement, but I hope it will be understood in the proper spirit. இந்த மாதிரியான ஒரு பகவத் சாட்சாத்காரத்தை அடையக்கூடிய ஒரு சரீரம் இருக்கக்கூடிய ஒரு வியக்தி அவன் பிறக்கணும் அப்படின்னு சொன்ன, then all these rules are required. So that is why I said it all depends whether in the caste system இதெல்லாம் it all depends on what அப்படின்னு கேட்டேன். What is the purpose of life அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த purpose of life வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன, then all the rules will be applicable to you. We don't have any purpose in life,
எப்படி என்ன நடக்கிறதோ நடக்கிறது அப்படின்னு சொன்னா, then none of these rules will apply. So the main aim is, the main criteria for fixing the rules, whether these are applicable, these are non-applicable அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம லைஃப்னுடைய உத்தேசம் என்னன்றது அந்த மெயின் கொஸ்டின், அதை ஒட்டி மீதி எல்லா விஷயங்களும் வருது. அதனால அதை நாம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணோம். அதை டிஃபைன் பண்ணினோம்னா then all the things will fall into place. அதற்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னா, that is the example of the football player, the example of a beauty contestant, beauty competition pageant contestant or other. So இது பண்ணானா எப்படி இருக்கணும், இது பண்ணானா எப்படி இருக்கணும், இது பண்ணானா எப்படி இருக்கணும்ன்றது வெஸ்ட்ல all these rules are laid down. அந்த மாதிரி பாரத தேசத்துல இந்த கேஸ்ட் சிஸ்டம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா, to get progeny who are pure in what sense, who have a body that is conducive to attain Bhagavad Sakshatkaram. அது உத்தேசமா வச்சுண்டு இதெல்லாம் வச்சிருக்கு. அந்த உத்தேசம் வேணும்னு சொன்னா you follow these things. Otherwise you don't follow, you just keep it like that only. Don't brand it as discrimination or anything like that. அப்படின்றது முக்கியமான விஷயம். மேற்கொண்டு சம்பூக வதம் ஏன் பண்ணினான் அவன், அப்படியே இந்த துரோணாச்சாரியருடைய அந்த இதுக்கு பதில் என்ன, இந்த விஷயங்களும் வேற விஷயங்களும் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ ஒரு கிளாஸ் பூர்த்தி இந்த ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதாயிடுது. ஸோ we will have to extend it by one more class, I suppose. So with these words இன்றைய கிளாஸ் நான் முடிக்கிறேன். அதோட இன்னும் சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கேன். அந்த கேள்விகளை அதை integrate பண்ணி I request the organizers to send me a list of all the questions so that they can be answered to the maximum possible extent of my knowledge. அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் முடிக்கிறேன். ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கிற விஷயமாகியால ஸ்ரீபாஷ்யத்திற்கும் எனக்கும் நேரா சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட, since the persons who are attending the class have insisted, I have taken 2 or 3 classes to resolve these issues alone. ஏதாவது தோஷங்கள் இருந்தா க்ஷமிக்கணும், பட் அப்சர்வேஷன்ஸ் ஆர் வெல்கம், கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மம் வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே.